ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். என்னோட சொந்த விஷயம். நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுதுங்க. எஸ்எஸ்டி ஆல்ரவுண்டர் சேனல் நான் வந்து வச்சிருக்கேன். இன்ஸ்டா வந்து சந்தியா எஸ்எஸ்டி இன்ஸ்டா வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு வருஷம் 1.5 வருஷமா வந்து இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய கஷ்டங்களை தான் நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், நிறைய புறக்கணிச்சிருக்கப்பட்டிருக்கேன். ஓகேவா? வெறுக்கப்பட்டிருக்கேன். எல்லாமே என்னோட வாழ்க்கையில வந்து நான் பார்க்காத விஷயமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் நான் சொல்ல விரும்பல, ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான். அப்ப என்னோட கணவரை வந்து கைப்பிடிச்சு இப்ப வரலுமே அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு, அவர் தான் என் கூட இருக்காரு. நான் என்னோட கணவருக்கு நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா போதும். மத்த யாருக்கும் நான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா நான் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறதுனால தான் என்னோட கணவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாரு. எங்க லைஃப் நல்லா தான் போகுதுங்க. நாங்க சூப்பரா வந்து எங்களோட லைஃப் வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நாங்க எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். ஓகே, இந்த வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுமோ தெரியலைங்க. ஒரு என் மேல பொறாமையா இல்ல என்னன்னே புரியல. நான் வீடியோ பண்றேன், அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற பொறாமையா, சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரலும் என் மேல அவ்வளோ ஒரு பொறாமையா இருக்காங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா எனக்கு புரியல, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புரியல. நம்ம பண்ண முடியாதே இவ பண்றா அப்படின்ட்டு என் மேல அவ்வளோ ஒரு போட்டி பொறாமையில இருக்காங்க. என்னை பார்த்தா என்னை எடுத்தே முழுங்கிருவாங்க போல, அந்த மாதிரி என்ன பாக்குறாங்க. நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போடுங்க, யூடியூப் ஓபன் பண்ணி வீடியோ போடுங்க. உங்க வீட்டுல எல்லாரும் சம்மதப்பட்டா ஓகே பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. நீங்க கரெக்டா இருந்தீங்களா உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? நான் கரெக்டா இருக்கிறதுனால தான் என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னோட கணவர் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் என்னோட கணவர் தான். சரியா? உங்க வீட்டுல எல்லாம் சம்மதப்பட்ட நீங்க கரெக்டா இருந்தீங்களா ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போவாங்க. நீ கச்சிதமா வீட்டுல இருந்து நீங்க எல்லாம் வீட்டுல கரெக்டா இருந்து சரியில்லைங்கிறதுனாலதான் உங்களை எதுவுமே பண்ண விடாம வச்சிருக்காங்க. நான் தப்பா சொல்லலைங்க, நான் வந்து நேச்சுரலா என்ன நடக்குதோ அதை தான் சொல்றேன். சரியா? எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால வந்து நான் வந்து வீடியோ போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எங்க லைஃப் நல்லா இருக்கு, அவரும் வீடியோ பண்றாரு, நானும் வீடியோ போடுறேன். எங்களுக்கு வந்து இது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய லேடிஸுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எவ்வளோ அனுபவப்பட்டிருக்கேன். நான் அதுல வந்து மீண்டு வர்றதுனாலதான் நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்லி நிரூபிக்கணும்னு அவசியமும் கிடையாது. முடிஞ்சா நீங்களும் வீடியோ பண்ணுங்க. என் மேல எதுக்கு அவ்வளோ போட்டி இருக்கலாம், போறாம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வீடியோ போடுறாங்க நாமளும் பண்ணலாங்கிற போட்டி இருக்கலாம், போறாம மட்டும் இருக்கக்கூடாது. சரியா? உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். அவங்களோட விருப்பம். ஓகே, அவங்களோட விருப்பம், அவங்களோட இஷ்டம். அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போறாங்க, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க இருங்க. முடிஞ்சா நீங்களும் வீடியோ போடுங்க, தப்பே இல்லையே. நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, நான் சப்போர்ட் பண்றேன், நீங்களும் வீடியோ போடுங்க. சரியா? சரி, ஓகே, டாடா பாய். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்தவரையில எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்றவங்களும் பார்ப்பாங்க அப்படிங்கறத இந்த இது. சரியா? யாரையும் நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, யாரையும் வந்து நாங்க எந்த ஒரு இதுவும் பண்ணல, யாரையும் குத்தி காட்டல, யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க வீடியோ பண்றோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க பண்றோம். யாரையாவது வந்து காயப்படுத்தியிருந்தா, யாரையாவது வந்து குத்தி இவங்க தான் சொல்லி பேசியிருந்தா, ஏதாவது வந்து அவங்கள மென்ஷன் பண்ணி எதனாவது பண்ணியிருந்தா நீங்க வந்து நீங்க என்ன கேட்கலாம், என்ன நேருக்கு நேராவே கேட்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ண நீ கேட்கலாம், தப்பே இல்லை. நான் அதுக்கு பதில் கொடுப்பேன். ஓகேவா? உங்களால பண்ண முடியாத விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னா நான் கெத்து தான். அந்த விஷயத்துல நான் கெத்து. ஓகே, வீடியோ போடுறவங்க அத்தனை பேர், நான் வீடியோ போடுறதுனால நான் ஒன்றும் மோசமானவும் கிடையாது. நீ என்ன வந்து குறை சொல்றதுனால நீ நல்லவளும் கிடையாது, நல்லவனுங்களும் கிடையாது. ஒன்ன மட்டும் குறிப்பிடக்கூடாதுல்ல.
என்ன வந்து யார் ஏளனமா பேசுறாங்களோ, என்ன யார் ஏதா பாக்குறாங்களோ, யார் என்ன ஏதா சொல்றாங்களோ அத்தனை பேத்துக்கும் நான் சொல்றேன். உங்க வீட்லயும் புருஷன் புள்ள எல்லாம் இருக்காங்க இல்லையா? யார் பேசினாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் என்னோட லைஃப சூப்பரா கொண்டு போறேன். நீங்க தான் வந்து சாகுறீங்க, சாவுங்க. நான் வீடியோ பண்றது பிடிக்கலன்னா போய் சாவுங்க. 4 3 கயிறு இருந்தா தொங்கு. நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ண இந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கலன்னா இரு. ஓகே, டாடா, நன்றி.